ஜெய் தமிழா பேனல் சீட் மேச்சர்லேருந்து வந்திருக்கோம். ஓகே, நம்ம சீட்டு வாங்கி போட்டிருக்கீங்க, அது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்து போகலான்னு வந்திருக்கோம். ஓகே. என்னோட நேம் வந்து விக்னேஷ். விக்னேஷுங்களா? இது வந்து பெரும்பாலைக்குள்ள சாம்பத்தூர் ஒரு கிராமம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நாங்கள் இந்த சீட்டு போட்டு ஒரு 2 years இருக்கோம். ஓகேண்ணா. லைஃப் எப்படிண்ணா இருக்குது நம்மளது போட்டு? லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேண்ணா. எதுவும் கிழிஞ்சு டேமேஜ் ஆகல. ஓகேண்ணா. மற்றபடி மழை பெஞ்சா ஒழுகிறது இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரதில்லை. உள்ள ஆடு மாடு கோழி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. திரும்ப இது நல்லா யூஸ் பண்ணதால இன்னொரு செட் போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு நமக்கு? செலவு ரொம்ப கம்மி தான். தகர செட்டை கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு இதில் எவ்வளோ செலவாச்சு? இல்லை கம்மி தான். இது எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியல, பட் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் மற்ற செட் போட்டோட இது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி தான். காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகவும் முடிஞ்சு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக முடிஞ்சது. ஆமாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. வேறு ஏதாவது நீங்கள் பேரை செட்டு போடுறதா இருந்தாலும் மற்ற மக்களுக்கு யாராவது வேறு ஏதாவது ரிமார்க் ஏதாவது இருக்காண்ணா நம்மளுக்கு ஏதாவது போட்டு? இல்லை, ரிமார்க்னா எதுவும் சொல்ல முடியாது. எதுவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு லைஃப் நல்லா வருது. ஆமாம், நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். விவசாயம் சம்மந்தமாக கோழி இந்த மாதிரி எதனாலும் போடலாம். நம்ம இதில் வந்து கண்ணுக்குட்டி கட்டிக்கிறோம், கீழே கோழியும் நம்ம அடைச்சி வச்சுக்கிறோம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். உள்ள கூலிங் எப்படிண்ணா இருக்குது? ஹீட் எஃபெக்ட்லாம்? ஹீட் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. பெருசாலாம் இல்லை. இல்லை. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.